நம்ம டீம்ல எனக்கு பார்த்த வரைக்கும் ஐ திங்க் அசோசியேட்ஸ் எல்லாருமே புதுசு டைரக்ஷன் டீம்ல. உங்க டீம்ல எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க செந்தில் அண்ணா மட்டும் செந்தில் கோடைரக்டர். செந்தில் அண்ணா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ. கோடைரக்டர் அவரு தான் உங்க படத்துல இருக்கு. வெயிட் டைம் பண்ணிப்போ. எங்க போறோமா? சோ ஆனா எப்படி நீங்க இவ்ளோ பெரிய சேலஞ்ச், எல்லாருமே புது பசங்க, அவ்ளோ கான்ஃபிடன்ட். ஆக்சுவலி வந்து படமா பாக்கும்போது நீங்க ஏதோ இந்த ஜிகர் தண்டா மாதிரி எடுத்த மாதிரி இருக்கு எங்களெல்லாம் வச்சு. ஏய் பண்ணுங்கடா நான் எடிட்ல பாத்துக்கிறேன். சீரியஸ்லி ஹி இஸ் லைக் ஓகே. அதாவது இந்த மொத்த கிரவுட மேனேஜ் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். நாங்க அங்க போய் நாங்க ஒண்ணு பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது பண்ணுவோம், வேற என்னென்ன பண்ணுவோம். ஹி ஜஸ்ட் லெஃப்ட் அஸ், நீங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. பட் ஸ்கிரீன்ல சூப்பரா இருந்துச்சு. உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஐ திங்க் உங்க கூட தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். 10 செகண்ட் தான் பதில் சொன்னாரு. 45 நிமிஷமா கேள்வி கேக்குறான். அவர் எப்பவும் பேச மாட்டாரு. நீங்க பேசுறதெல்லாம் நீங்க பேசுறீங்க. இப்ப வந்து ஆகாஷ் ப்ரோ 1 மினிட் பேச வைக்கணும். படத்தை பத்தி ஒரு 1 மினிட் கரெக்டான கேள்வி கேளுங்க. நம்மளே இல்ல சொல்லுங்க பொருள் இல்ல, நல்ல கேள்வியா கேட்டு பேச வைங்க. இவரு அசெம்பிள் பண்றதுதான் கஷ்டமாச்சு. பட் வந்துட்டா எல்லாமே வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் சொல்லிட்டு இருந்தது வச்சு எங்களை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு படம் பயங்கரமா எடுத்துட்டீங்க. வித்தின் ரியலைஸ் நீங்க இவ்வளோ ஒரு அழகா ஒரு விஷயம் பிளான்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஃபீலிங்கே எல்லாம் இருந்துச்சு. சரி ஜாலியா போங்க பண்ணுங்க அப்படிதான் வச்சுக்கிட்டு. எனக்கு தானே ஃபீலிங். மேக்ஸிமம் 3 நாள் தான் எடுத்துருப்போம் ஒரு ஷெட்யூல். 3 நாளைக்கு மேல ஒரு ஷெட்யூல். அமெரிக்கா மட்டும் தான் 10 நாள் லாங்கஸ்ட் ஷெட்யூல். ஆமா ஒரு 1.5 வருஷம் 3 நாள் எடுத்தா நல்லா இருக்கு பாக்க. 1 வருஷம் 3 இல்லாட்டி அவ்வளவு வந்திருக்காதுல்ல. கரெக்ட் தான். எடுத்தது 55 days தான். ஆனா பொறுமையா எடுத்து எல்லாரும் லுக்கும் வந்துக்கும். எல்லாரும் ஷேப் ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க ஸ்கூல் கட்டா இருந்தாங்க, அடுத்ததுக்கு லுக்கு மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வீக்லாம் போட்டு. ஆமா பட் ஸ்கூல் போர்ஷன் வந்து நிஹாரிகா கண்டினியூஸ் மாறிட்டாங்க. ஸ்கூலுமே பாதி அப்புறம் எடுத்தோம்ல. நிஹாரிகா அப்படிதான். நிஹாரிகா செமையா மாறிட்டாங்க அவங்க. கிளைமாக்ஸ்ல முடி மட்டும் வேற மாதிரி இருக்கும். அவர்தான் சீன் வரும் அப்படி. அவர் வேற படத்தோட கண்டினியூட்டில வந்து பண்ணிட்டு அப்படியே ப்ரோ. நான் பெஸ்ட் வந்து ரைட்டிங் பண்ணா லுக்கோட தான் போறாரு. ரைட்டிங் பண்ணா லுக்ல தான் போறீங்க. ஒரு லுக் எடுத்துட்டு இல்ல டிராவிட், நான் வந்து ஒரு சீன்ல வந்து ரக்ஷன் கிட்ட கேக்குறேன். நாங்க வந்து மதுரை போர்ஷன் தான் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல pretty much சேம் லுக்கா? ஆமா இல்ல மதுரை போர்ஷன் தான். பேட்ச் எடுத்தோம் மதுரைல. ஆமா மதுரை பேட்ச் எடுத்தோம். பார்த்தா ஃபங்க் இல்ல. மதுரை போர்ஷன்ல ஃபங்க் இருக்கு, கிளைமாக்ஸ்ல ஃபங்க் இல்ல. நான் கேக்குறேன், ஐயோ ஃபங்க் இங்கயா? அது வரும் ப்ரோ வரும் ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபங்க் அது செட் பண்ணதா இல்ல? பேட்ச் எடுத்தோம் அதுல. ஏன்னா அன்னைக்கு முன்னாடி எதுக்கு விட்டோம். ஐயோ நம்மளே எல்லா தப்பையும் சொல்லிட்டோம் போல. வைக்கலாமான்னு கேட்பாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதரா ப்ரோட கதை சொல்றப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? என்ன பாசிட்டிவா இருந்துச்சா? எப்படி I think first day வந்துட்டு இது 5-6 years நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதை பார்த்து தான் எனக்கு பிடிச்சிச்சு. ஒரு வீடியோ ட்ரெய்லராவே பண்ணியிருந்தேன். ட்ரெய்லர் நம்ம பண்ண ட்ரெய்லர் இருக்குல்ல, அதுவே ஒரு வீடியோ இருக்கும். 3 minutes எல்லா கௌதம் மேனன் சார் வாய்ஸ்ல இருக்கு. கரெக்ட் சூப்பர். அதை வச்சுதான் அப்பெல்லாம் அப்ரோச் பண்ணுவேன் எல்லாத்தையும். அதை வச்சுதான். ஆமா நல்ல ஐடியா சார் அது. இப்போ அது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஒரு 5-6 years முன்னாடி பெருசா இருக்கும். அதுவே ஒரு வருஷம் பண்ணு. அது பண்றதுக்கு ஒரு வருஷமா? பொறுமையா வேலையில 3 days ஒரு ஸ்கெட்யூல் அந்த மாதிரி ஸ்லோ. அப்பதான் நல்லா ஜாலியா நெவர் ஃபெல்ட் லைக் வர்க்ன்றத நான் மீன் பண்ணேன். கரெக்ட் சார் அடுத்த ப்ராஜெக்ட். ஆமா அடுத்த ப்ராஜெக்ட் சார் வேற வந்து குரூப்ல போட்டுறாரு, ஐயோ இதுக்கு மேல எனக்கு 5 மணிக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே, மிஸ் பண்றேனே நான் எல்லாரையும் அப்படின்ட்டு. ரொம்ப மிஸ் பண்றேன். வேலையில அது மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ 5 மணிக்கு அவரு சார் அவர் வந்து சொல்றாரு, அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போனா வந்து எனக்கு ஷூட்டிங் இதே டிஃபரெண்டா இருக்கு, நீங்க எல்லாம் பேசாம என் கூட ஷூட்டிங் வந்துருவீங்களான்னு கேக்குறாரு. போயிடலாமான்னு பாக்குறேன் எல்லாரும். நான் அந்த டீம் ரொம்ப குரூப்ல பேசிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு அந்த டென்ட் சாப்பாடு அது வந்து ஐ டோன்ட் நோ இதுக்கு அப்புறம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. எந்த படத்துலயுமே இந்த படத்துல மட்டும் தான் நடந்தது. அது வந்து அண்ணன் தமன் சார் எல்லா நாளுமே சேம் தான் சாப்பிடுவோம். எல்லா நாளும் எல்லா நாளும் எல்லாருமே. அதாவது நான் எப்ப கேட்டாலும் யாரு கேட்டாலும் நான் இதான் சொல்லுவேன். அந்த புதுப்பேட்டை படத்துல சொல்லுவாங்க 3 வேளை பிரியாணியா கொடுத்தாரு. அப்ப பண்ணல என்ன கேட்பாங்க, இதே மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி போகுது, சூப்பரா போதா, எப்படி போகுது, எது கேட்கும். அதுவும் லஞ்ச் டைம்ல பிரியாணி. ஏன்னா அந்த லஞ்ச் டைம் வந்தாலே எனக்கு ஏதோ அந்த ஏரியா ரேடார்ல எக்ஸைட்டிங்கா ஒண்ணு வரும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு டெசர்ட் சாக்லேட்டும் கொடுப்பாங்க. முதல் 2 நாள் வந்து டோர்ல தட்டி கேரட் கொடுப்பாங்க. 3ஆம் நாள்லாம் வந்து ப்ரோ
லஞ்ச் டைம் ஆனா நீங்களாவே வந்துருங்க ஒவ்வொரு வாட்டி தட்டி கான்டெக்ட் செய்யாதவங்களுக்கு சொல்லுங்க என்ன ஆக்சுவலி இந்த டென்ட் மேட்டர் என்ன டென்ட் மேட்டர் என்னன்னா உங்களுக்கு தெரியவே நம்ம கூடவே இருக்காங்க அவங்களுக்கே தெரியல. எனக்கு தெரியுங்க பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்கிற நிறைய ஆர்டிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால சாப்பாடு எல்லாத்துக்கும் தனித்தனியா போய் கேரம்ல சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து தமன் அண்ணா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இல்ல அது முன்னாடி ஜாலியா சாப்பிடுறோம். ஜாலியா உட்கார்ந்து எல்லாம் ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் வைப் இருக்கணும்ன்றதுக்காக பண்ணது அது. ஆமா எல்லாரும் ஒரே சோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நெசசரியா போச்சு ஒரு பாயிண்ட் ஆன பிறகு. ஆமா எனக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு நெசசிட்டினா ஷூட்டுக்கு நான் நடிக்க வரணும் இல்லையோ அந்த டென்ட்ல போய் ஏன்னா நிறைய நாள் ஷூட்டுக்குலாம் நான் வந்திருப்பேன். ஃபுல் டே நான் அங்கதான் இருப்பேன். டைரக்டருக்கு அப்புறம் தெரியும் ஊர் ரக்ஷன் நீங்க வந்திருக்கீங்க. சரி உள்ளே இருங்க. ஆமா லாஸ்ட் அப்புறம் சரி சாப்பிடுங்க ஜிலேபி எடுத்துக்கோங்க. ப்ரோ நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. ஆக்சுவலி நானே உங்களை 2 வாட்டி பார்த்திருக்கேன்ல. ஆமா நான் கேட்டேன் ரக்ஷன் கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நீ உங்க கிட்ட ஷாட் இல்ல ப்ரோ நான் சும்மா வந்து அந்த பக்கமா போனே நம்ம ஷூட் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதான் சாப்பிட்டு போலான்னு வந்து ஃபாச்சர் வந்து கடைசி வந்து கேட்டார்ல இப்படிதான் வேலை செய்யணும் நீங்க. ப்ரோ முக்கியமான நீங்க சொல்ல ஞாபகப்படுத்திட்டீங்க மகத் சார். அவன்தான் படம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ்ல தப்பு கண்டுபிடிக்கிறாரு. பதில வெட்டலாம். நீ கேக்குற கேள்வியே வெட்டலாம். அவரோட வேலை செஞ்சது படத்துல அவரு ஒத்துப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, ஒத்துக்கிட்டாரு. But I think last minuteல ஃபாட்சர் வந்தாரு. அது முன்னாடி எல்லாமே ஓகே பண்ணாங்க. அந்த ஒரு சீன் நம்ம எடுக்கல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில அவர் கேட்டான் பண்றேன்ட்டாரு. கண்டிப்பா இதுக்காகவே இங்க இருந்தே பகத் சார் ஒரு கைதல் கொடுத்தோம். யூஎஸ் தான் இருக்கு. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாங்க. அவ்வளோ டேக் அவ கேட்பாரு, அவளை கேட்பாரு, நம்மளே போதும். அவர் தான் 6 மணிக்கு போகணும்னு சொல்லி டைம் சொல்லிருப்பாங்க. அவர் வந்து 5:45க்கு இது இன்னொரு டேக் போலாமா அப்படின்னு கேட்பாரு. சார் நீங்க தான் சார் வேகமா போடுன்னு சொன்னீங்க. ஆனா அவரே அவ்வளவு இன்வால்வ் ஆயிருந்தாரு. எனக்கு ஞாபகம் அந்த இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ஃபுல்லா டேக் ஓகே அப்படின்னு சொல்லி லைட் எல்லாம் எடுத்துட்டோம். லைட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவர் கேட்டார் இல்ல அதை பார்த்து இல்ல ஒரு 1 மோர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டயலாக்ஸ் எடுத்து ஆட் பண்ணோம். ஆமா கிரேன் போட்டு திருப்பி அவர் படம் முடிஞ்சு கூட கேட்டாரு, இன்னும் வண்டி கூட எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் கூட வரேன். கரெக்டா 4 சண்டே எடுத்தோம் அவர் வச்சு. 3 சண்டே 4 சண்டேயோ வேற ஒரு ஷூட்ல ஃபுல் டேக்ஸ் தான். ஃபுல் படம் லாக். எல்லா சண்டேயும் அவர் வரல நம்ம ஷூட்டுக்கு. ரொம்ப நேரமா இவர் அமைதியா இருக்காரு. ஆமா ஆமா இவரு சரி இந்த மெட்ரோ ட்ரெயின்ல அவர் ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடுற மாதிரியே உட்கார்ந்திருக்காரு. கமான் சூதர் அமெரிக்கா வேணாம் உள்ளூருக்கு வரலாம். அமெரிக்கான்னு பேசிட்டு இருந்தீங்க. சரி நீ பேசி முடிங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அடுத்து பாப்பான்னு பேசிட்டு இருந்தா சரி அவர்லாம் பேசி முடிச்சு இப்பதான் திருச்சி அது திருச்சிக்கு போயிடலாம். திருச்சிக்கு போயிடலாம். திருச்சி கேங் 4 பேர் திருச்சிங்க. 4 திருச்சி அவுட் டோர் பண்ணிட்டோம். சரி சொல்லுங்க திருச்சி கேங். திருச்சியில 1 வீக் ஷூட் பண்ணோம்ல. திருச்சியில தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷூட் பண்றதே ஷூட் பண்ணி டக்குன்னு போட்டாங்க. நான் எங்கடா இருக்க எங்க இருக்கேன்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். திருச்சிக்கு வந்தா சொல்லுடான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லாம வந்தது இல்லாம காவேரி படத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. எப்படி நான் இப்பதான் வந்து இறங்கினேன் அப்படின்னு பார்த்தா நான் வந்துருச்சு சொல்லி சொன்னாங்க. செம்மையா இருந்துச்சு. திருச்சி அந்த பாலத்துல சிலதெல்லாம் போயிருக்க மாட்டோம். நாங்க அந்த பைக் ஓட்டிட்டு வந்தோம்ல, அந்த இடத்துலாம் வந்து எப்படி இருக்கும், போலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு பாதையும் தெரியாது நமக்கு. அன்னைக்கு தான் அத இந்த படத்தை வச்சு அங்க போனது. போக முடியாத இடங்களுக்கு சில விஷயங்கள் சேஃபா தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நடுவுல வந்து ஒரு டேங்க் மாதிரி அது மேல ஏறி நின்று இருந்தோம்ல, அங்க சூப்பர் சூப்பர். திருச்சியும் வேற மாதிரி சுத்தி இருப்போம். படம் எடுக்கும் போது பிஹெச்எல் டவுன்ஷிப்பும் பிஹெச்எல் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆமா ஆக்சுவலி எந்தெந்த இடத்துல போய் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த இடத்துல போய் அதை பண்ணிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. லைக் இல்ல அந்த தண்ணி மேல போய் பாலத்துல அங்க உட்காரது மேட்டர் இல்ல, அங்க தூக்கி போட நிறைய கல்லு கொடுத்தாங்கல்ல அங்க. ஆமா ஆமா believe me baby ma believe me. அந்த பாலம் சொன்னீங்க சார், பாலத்துல உட்கார்ந்து கல்லு போட ஜாலியா இருக்கும். அதுவும் கொடுத்து இவ்வளவு பெட்டி நிறைய வச்சு விளையாடிட்டு வந்தோம் நாங்க. ஆமா இதுல தானே. ஆமா அந்த திருச்சி பாலம் கரெக்டா தானே சொல்றீங்க. வந்துட்டேன் நான் அங்கதான் வந்துட்டேன். எங்கயோ அப்படி வந்து திருச்சிக்கார பொண்ணு நீங்க சொல்லுங்க. ஆமா உங்க ஸ்கூல் பக்கத்துல. ஆமா ஏன் ஸ்கூல் பக்கத்துல மான்ஃபோர்ட்ல என்ன சார் பிஹெச்எல் எடுத்தோம். பிஹெச்எல் எடுத்தோம் ஜாலியா இருந்துச்சு. சொல்லுங்க திருச்சி என்ன இப்ப சொல்ற ரோல் ஸ்வாப் பண்ணிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு அப்படி நீங்க நம்ம டைரக்டர் மாதிரி பேசுறீங்க. ஜாலியா இருந்துச்சு. ஆமா இல்லங்க சொந்த ஊர்லயே நம்ம ஷூட் பண்றப்போ ஒரு ஹைப் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. காவேரி பாலம் எல்லாம் செமையா இருந்துச்சு.
ஃபேமஸா என்ன இருக்கு திருச்சியில ஹத்தி. கண்ணப்பா இவரே தந்தாரு. விலங்கு டைரக்டர் பிரசாந்த் அவர் ஃபுட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. சரியா அப்ப ஏதோ டக்கு ஏதோ எடுத்துட்டு வந்து சாப்பிட்டீங்கல்ல நீங்க? அம்மா கொண்டு வந்திருந்தாரு. அவர் வந்து ஆம்லேட் மட்டன் ஒன்று கொண்டு வந்திருந்தாரு. தூரமான சாப்பாடு. தேங்க்யூ ப்ரோ, நன்றி. என்கிட்ட கேட்டு பதில் சொல்லிட்டு அப்படியே எஸ்கே பாருங்க. எங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன திருச்சியில ஷூட் பண்ணது எப்படி இருந்துச்சு? திருச்சியில எனக்கு அந்த கேம்பியன் ஸ்கூல்ல ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி, நான் சொல்லலாம் கேம்பியன்ல படிச்சீங்களா சார்? கேம்பியன்ல படிச்சீங்களா? ப்ரோ வேற சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு கேம்பெயின் கேம்பியன் ஸ்கூல் இல்ல, உண்மையிலே எனக்கு அதான் பிடிச்சது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவரோட இது ஒரு லெக்சரர் மாதிரி வருவார்ல, ஒரு டீச்சர் மாதிரி. அது உண்மையிலேயே அவரோட இதுதான். டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆகாஷ் பத்தி கதை, அப்புறம் விக்ரம் பத்தி கதை, எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கதைன்னு சொல்லணுமா? நல்லதா சொன்னாங்களா? ஒன் ஆஃப் த worst student. கேரக்டர் நேம் என்ன? பெஸ்ட் ஸ்டூடண்ட். கேரக்டர் நேம் ஜூஜு. இல்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்றேன். வெரி ஸ்வீட். அவர் சொல்லிட்டு இருந்தாரா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன், இப்போ வந்துட்டு அப்படி இருக்க முடியல, பசங்களோட வந்து ரொம்ப ஜாலியா இருக்கேன். பட் நல்லா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லொகேஷன்ன்றது நிஜமாவே ஒரு எப்படி ப்ரோ நீங்க எனக்கு பிரச்சனையாவே இருக்கும்னு கிளம்பிட்டீங்க. அதாவது ஷூட்டிங் லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணா சாலை, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜ், ஜெமினி பிரிட்ஜ் ஃபைட், மொட்டை மாடி ஊர்கா சண்டை. இந்த பொண்ணு அந்த ஊர்கா மட்டும் குடுத்துட்டு போயிருந்தா பீட்டர் சாருக்கு 2 நாள் வேலை. ஆமா, எல்லாமே சேலஞ்சா எப்படி ப்ரோ? தங்கமே எது எங்க ஷூட் பண்ணோம்? அந்த மദ്രാസ് யுனிவர்சிட்டில. வேற எங்க? மദ്രാസ് யுனிவர்சிட்டில. அந்த லொகேஷனுக்காக ஐ திங்க் எவ்வளவு 2-3 months வெயிட் பண்ணோம். இல்ல அந்த லொகேஷனும் கிடைக்கவே கிடைக்காது. இது எதுவுமே ஒத்த கால நம்ம ஷூட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் லொகேஷன் மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணது. 1-2 தான் அப்படி மாட்டிருக்கும். கடைசி நேரத்துல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாளே ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளில கேமரா வச்சீங்க. ஸ்பென்சர் பிளாசா. ஆமா ப்ரோ, டைம் ஸ்கொயர்ல எடுத்துட்டோம் ஸ்பென்சர். சொல்லுங்க ப்ரோ. கேம்பெயின் எனக்கு கேம்பியன் ஸ்கூல் எடுத்தது தான் ஃபேவரட். என் ஸ்கூல்ல எடுத்து அது ஒரு ஹாப்பியான அதுதான். கடைசியாக ரொம்ப கஷ்டமான ஸ்கூல் தான் ஆக்சுவலாக, கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஷூட்டிங் பெர்மிஷன் தர மாட்டாங்க. உங்க ஸ்கூல்ல அலுமினிட்டி அது எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், தரல. ஆனால் கடைசியில அப்படியே வாங்கிட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சு ஆக்சுவலாக பெர்மிஷன் வந்து. கேம்பியன் ஸ்கூல்ல எந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் கேளுங்க. ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய இடமா? பிளாக் வைஸ் கிரிக்கெட் கிரவுண்ட். கிரிக்கெட் கிரவுண்ட் அங்க எடுத்தோம். கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்தோம். கிரவுண்ட் நல்லா இருக்கும். அங்கே எடுத்தோம். சுதாகரன் டிராவிட். நீ சொல்ற நானே என்ன கேள்வி கேட்க வந்த சொல்லு. கேள்வி கேளு. இல்ல அப்படியே நான் டிராவிட் அப்படியே உட்கார்ந்திருக்கான். அண்ணே சும்மா காண சுதாகரனே அப்படியே பிச்சு பிச்சு. ஆமா, கேள்வியே கேட்குது அப்படி. சரி கேள்வி கேளுங்க. இருக்காது. இல்ல ஸ்டக் ஆயிருக்கு. நீ உன் லொகேஷன் சொல்லிட்டியா? உனக்கு ஃபேவரட் லொகேஷன்? மஸ்ட் இங்க செட் பண்ணோம். இன்டீரியர் மட்டும். அந்த தெப்பக்குளம் போயிருந்தோம்ல. அந்த ஒரு அதுதான் தெப்பக்குளம். அந்த இத தாண்டி ஒரு படத்துல எதுவுமே பிடிக்கல, நாசா தான் பிடிச்சதுன்னு சொல்லி. லொகேஷன் வைஸ் அதான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. எவ்வளவு செட்லாம் போட்டிருக்கோம், அவ்வளவு சீன் இருக்கு. நான் எனக்கு பிடிச்சது வேற எதுவும் பிடிக்கல. தெரியலன்னா தெரியல.